இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மக்களவையில் விவாதிப்பதற்கு முன்பே தபோங் ஹஜி RCI அறிக்கை பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டது ஏன்? எதிர்க்கட்சிகள் கேள்வி. தபோங் ஹஜி யாத்ரீகர்கள் நிதி வாரியம் தொடர்பான அரச விசாரணை அறிக்கை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்படுவதற்கு முன்பே பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்ட விதம் குறித்து எதிர்க்கட்சிகளின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் டத்தோஸ்ரீ தக்கியுடின் அசான் கேள்வி எழுப்பியுள்ளார். RCI அறிக்கைகள் பொதுவாக மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பின்னரே குறிப்பிட்ட தடைக்கால விதிகளின் கீழ் பொதுமக்களுக்கு வெளியிடப்படும் என்றும் கொத்தபாரு நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்துள்ளார். என்றாலும் தபோங் ஹஜி RCI அறிக்கை விவகாரத்தில் அது நெகிரி செம்பிலான் மாநில தேர்தல் நடைபெற்ற காலகட்டத்திலேயே பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டது என்றும் அதன் பின்னரே அது மக்களவைக்கு கொண்டுவரப்பட்டது என்றும் தக்கியுடின் அசான் குறிப்பிட்டுள்ளார். இதனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் முன்னிலையில் பிரதமர் இந்த அறிக்கையை நேரடியாக ஆதரித்து விளக்கமளிக்க முடியாத நிலையில் இந்த விவகாரத்தை மக்களவைக்குள் விவாதிப்பதற்கும் வெளியே விவாதிப்பதற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பது தெளிவாகிறது என்று தக்கியுடின் அசான் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தபோங் ஹஜி வைப்பாளர்களின் நலனையும் நாட்டின் நிதி நிர்வாகத்தின் நம்பகத்தன்மையையும் கருத்தில் கொண்டு மக்களவை என்பது அமைச்சர்கள் ஒரு தலைபட்சமாக விளக்கமளிக்கும் இடமாக மட்டுமே இருக்கக்கூடாது என்றும் தக்கியுடின் அசான் வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இன்றைய சிறப்பு கூட்டத்தில் உடல் நலக் குறைவு காரணமாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பங்கேற்காததால் விவாதத்தை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை அடுத்து பெரும்பாலான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தபோங் ஹஜி தொடர்பான அரசு விசாரணை ஆணைய அறிக்கை மீதான சிறப்பு மக்களவை கூட்டத்தின் போது பரிக்கத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக விமர்சித்துள்ளார். அவர்களுக்கு தபோங் ஹஜிக்கு இழைக்கப்பட்ட துரோகத்தை விட தன் மீதான அக்கறை அதிகமாக இருக்கிறதா என்று அன்வார் கேள்வி எழுப்பியுள்ளார். மலாய் முஸ்லிம்களின் நலன்களை பாதுகாப்பதாக கூறும் பரிக்கத்தான் நேஷனல் தபோங் ஹஜியில் தங்களது சேமிப்பை வைத்துள்ள ஏழைகள், மீனவர்கள், விவசாயிகள், ஆசிரியர்கள், போலீசார், ராணுவத்தினர் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் இல்லாததால் சிறப்பு கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்ற பரிக்கத்தான் நேஷனல் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து பெரும்பாலான எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையில் இருந்து இன்று வெளிநடப்பு செய்தனர். எனினும் முய்டேன் யாசினுக்கு ஆதரவான பெர்சத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் கொரியர் சேவைகள் மூலம் போதைப் பொருட்களை விநியோகிக்கும் சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையில் 57 வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் கடந்த 2025ஆம் ஆண்டு முழுவதும் பதிவான 65 வழக்குகளுக்கு இது மிக நெருக்கமான எண்ணிக்கை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் 6 மாதங்களில் இந்த வழக்குகள் தொடர்பாக 16 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 1545 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்களும் 13,957 லிட்டருக்கும் அதிகமான திரவ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக புக்கெடமான் போதைப் பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் உசேன் ஒமார் கான் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொரியர் சேவைகள் மூலம் போதைப் பொருட்களை நேரடி தொடர்பின்றி அனுப்புவது கடத்தல் கும்பல்களின் வழக்கமான முறைகளில் ஒன்றாக மாறி வருவதாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தபோங் ஹஜி யாத்ரீகர்கள் நிதி வாரியம் தொடர்பான அரச விசாரணை அறிக்கை மீதான இன்றைய சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க முடியாமல் போனதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மன்னிப்பு கோரியுள்ளார். வயிற்றுப்பகுதியில் ஏற்பட்ட குடலிறக்க பிரச்சினைக்காக நேற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டதால் பிரதமர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகின்றார். இந்நிலையில் அவர் உடல் நலம் தேடி வருவதாகவும் தொடர்ந்து உடல் இயக்க சிகிச்சை மேற்கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்றாலும் தபோங் ஹஜி விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற கூட்ட விவாதங்களை தாம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தபோங் ஹஜி நிதி மற்றும் அதன் நிர்வாகத்தின் நம்பகத்தன்மை தொடர்ந்து பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதாகவும் அன்வார் தெரிவித்துள்ளார். தபோங் ஹஜி தொடர்பான அரச விசாரணை அறிக்கையில் 2014 முதல் 2020ஆம் ஆண்டு வரை நிர்வாகம், முதலீடு மற்றும் நிதி மேலாண்மையில் கடுமையான குறைபாடுகள் இருந்ததாகவும் நிறுவனத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. மனித
மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸில் உள்ள கலா மண்டபத்தில் நடைபெற்ற மித்ரா நிகழ்வில் தர்மா மடானி திட்டத்தின் 4ஆம் தொடரின் கீழ் 52 இந்து ஆலயங்களுக்கு மானியங்களை வழங்கினார். இந்தியர்களின் உருமாற்ற பிரிவான மித்ராவின் வாயிலாக இந்த 52 இந்து ஆலயங்களுக்கும் வழங்கப்பட்ட மொத்த நிதி 1.04 மில்லியன் ரிங்கெட் ஆகும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நிதி ஆலயங்களில் மாணவர்களுக்கான கலாச்சார மற்றும் சமய வகுப்புகளை நடத்துவதற்கும் உள்ளூர் இந்திய சமூகத்தினருக்கான சமூக மையங்களை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்படவுள்ளது. இச்சமூக மையங்கள் கல்வி, கலாச்சாரம் மற்றும் சமூக நடவடிக்கைகளுக்கான இடங்களாக செயல்படும் என்று 52 ஆலயங்களின் பொறுப்பாளர்களிடம் நிதி உதவியை ஒப்படைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ ரமணன் இதனை தெரிவித்தார். 4வது சீரி இன்னைக்கு 52 கோயிலுக்கு நம்ம 1.4 மில்லியன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ டோட்டல் 676 கோயிலுக்கு டெம்பிளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இன்னும் மிச்சம் 324 கோயில் இருக்குது. அந்த 1000 நம்ம செய்யறதுக்கு அது நம்ம ஓபன் பண்ணிட்டு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இருக்கு இது நம்ம ப்ரோசஸ் பண்ணிட்டு 5வது சீரியில நம்ம முடிச்சிடுவோம். தர்மா மடானி திட்டத்தின் கீழ் இதுவரை நாடு முழுவதும் 676 இந்து ஆலயங்களுக்கு மொத்தம் 13.52 மில்லியன் ரிங்கிட் நிதி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு இருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இத்திட்டத்தின் மூலம் இந்து ஆலயங்கள் வெறுமனே வழிபாட்டு தலங்களாக மட்டுமின்றி சமூகத்தின் கல்வி, கலாச்சாரம் மற்றும் சமூக மேம்பாட்டுக்கு பங்களிக்கும் முக்கியமான சமூக நிறுவனங்களாக வலுப்படுத்தப்படுவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது என்பதை டத்தோஸ்ரீ ரமணன் விளக்கினார். தர்ம மடானி திட்டத்தின் கீழ் ஆலயங்களுக்கு தலா 20,000 ரிங்கிட் நிதி உதவி சுமார் 1000 ஆலயங்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட போதிலும் இந்த நிதி உதவிக்கு இன்னும் விண்ணப்பிக்காத ஆலய நிர்வாகங்கள் தங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றார். அதேவேளையில் நிதி உதவி பெற்ற ஆலய நிர்வாகங்கள் தங்களின் சமூகவியல் நடவடிக்கைகளை அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நான் முதல்ல என்னோட ஸ்பீச்சோ நான் சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் இந்த மாதிரியோட திட்டங்கள், நிகழ்ச்சி, இந்த மாதிரியோட இனிஷியேட்டிவ் எல்லாம் தேவைன்னா நீங்க சொல்லி ஆகணும். இப்போ நம்மள பேசாம வாங்கிட்டு பேசாம போனோம்னா அரசாங்கம்க்கு தெரியாது, எனக்கும் தெரியாது இன்னும் தேவையா, பத்துதா, இன்னும் பேருக்கு கேக்குதா. மித்ரா தலைமை இயக்குநர் கே ரவீந்திரன் நாயர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் நிதியுதவி பெற்ற ஆலயங்களின் தலைவர்கள் இந்நிதியின் மூலம் தங்களது ஆலயங்களில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் மற்றும் முன்னெடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து தங்களது கருத்துக்களை திசைகளுடன் பகிர்ந்து கொண்டனர். வணக்கம், என் பெயர் சத்தியமூர்த்தி. ஆயத்தாவார் லடாங் ஆயத்தா ஸ்ரீ மகாமாரியம் ஆலய தலைவர். மித்ராவிலிருந்து எங்களுக்கு 20,000 வெள்ளி மானியம் கிடைத்தது. இந்த பணத்தை நாங்கள் ஆலய சமய வகுப்பு நடத்துவதற்கும் பிள்ளைகளுக்கு அன்னம் தீட்டம் போட்டி மற்றும் சில நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காக இந்த மானியத்தை பயன்படுத்துவோம். எங்கள் மித்ராவுக்கு இதன் வழியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் முருகன் குப்பசாமி. நான் லாடாங்குளம் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயிலேருந்து வந்திருக்கேன், குலஜோ. எனக்கு 20,000 வெள்ளி தர்மா மடானி கிடைச்சிச்சு. அதை வச்சு நாங்கள் கோயில் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்காக பரதநாட்டியம் அப்புறம் தேவாங்க கிளாஸு எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த தொகை கொஞ்சம் உதவியாக இருக்கும். அதனால தர்மா மடானிக்கு ரொம்ப நன்றி, மித்ராவுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, நான் சபாபுரத்துலேருந்து வந்திருக்கேன். ஐயனாரப்பன் கோயில் சார்பிலேருந்து இந்த மானியம் பெறறதுக்கு மடானியார் சாத்திற்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களுக்கு இந்த கோயிலுக்கு 20,000 வெள்ளி கொடுத்துருக்காங்க. இந்த 20,000 வெள்ளியை நல்ல முறையில் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறோம். என்னென்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரோக்ராம் படி எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு முடிக்கப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். அதோட நாட்டு பிரதமர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மித்ராவுக்கும் எங்கள் நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறோம். வணக்கம், என் பேர் டத்தோ ஏபி சிவம். ஸ்ரீ மகாமாரியம்மன் கோயில் தேவஸ்தானம் புச்சோங் பத்தோம்பா பிளஸ் நிர்வாகத்தில் வந்திருக்கோம். நாங்கள் இன்றைக்கு மித்ரா மூலிமா கோயில் நிர்வாகத்துக்கு 20,000 வெள்ளி மானியம் கொடுத்துருக்காங்க. இந்த வேளையில் மித்ராவுக்கும் டத்தோ ஸ்ரீ ரமணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மானியத்தை எந்த வகையில் நம்ம ஆலயத்தில் பயன்படுத்த போறோம் என்றால் திருக்குறள் வகுப்பு, சமய வகுப்பு மற்றும் பரதநாட்டியம் இதெல்லாம் நம்ம ஆலயத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. இந்த மானியத்தை வைத்து படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நடனத்துக்கு, பரதநாட்டியத்துக்கு இதெல்லாம் பயன்பெறுமாறு இதை கண்டிப்பாக நாங்கள் பயன்படுத்துவோம். மற்றபடி சமய நிகழ்ச்சிகளுக்கும் சிஎஸ்ஆர் ப்ரோக்ராமுக்கும் இந்த பணத்தை
உபயோகம் செய்ய இருக்கிறோம். தர்ம மடானி திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் இந்த நிதி ஆலயங்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதுடன் மாணவர்களுக்கான கல்வி மற்றும் கலாச்சார நடவடிக்கைகள், சமூக நல திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பயனுள்ள முயற்சிகளை முன்னெடுக்க உதவியாக அமையும் என ஆலய தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். உணவகங்கள் மற்றும் உணவு விற்பனை நிலையங்களின் செயல்பாடுகளை எளிதாக்கும் வகையில் கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DPKL 3 முக்கிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தேவையற்ற நடைமுறைகள் குறைக்கப்பட்டு தொழில் நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 5 அடி நடைபாதையில் மேசை, நாற்காலிகள் அமைக்க மாதம் 30 ரிங்கெட் அனுமதி கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறிய அளவிலான கட்டமைப்பு சாராத புதுப்பிப்புகளுக்கு கிளை அலுவலகங்களிலேயே அனுமதி பெறும் நடைமுறையும் கொண்டு வரப்பட்டுள்ளது. சுகாதார குறைபாடுகளால் மூடப்படும் உணவகங்கள் முழுமையாக சுத்தம் செய்து விதிமுறைகளை பூர்த்தி செய்திருந்தால் ஆய்வுக்கு பிறகு 24 மணி நேரத்திற்குள் மீண்டும் திறக்க அனுமதிக்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பொதுமக்களின் நலனை பாதிக்காமல் வணிகர்களுக்கு எளிதான சூழலை உருவாக்கும் என DPKL தெரிவித்துள்ளது. ஷாலாம் பள்ளியில் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2ஆம் படிவ மாணவி ஒருவரை சக மாணவி 10 சென்டிமீட்டர் நீளமுள்ள வளைந்த கத்தியால் கையில் குத்தியதாக கூறப்படுகின்றது. இச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய ஷாலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் சருடின் சமா மாணவியின் கையில் லேசான காயம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சந்தேக நபரான 14 வயது மாணவி கைது செய்யப்பட்டு பின்னர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இச்சம்பவத்துக்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரியவில்லை என்றும் அம்மாணவி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இச்சம்பவமானது ஆபத்தான ஆயுதம் மூலம் காயம் ஏற்படுத்தியதாக குற்றவியல் சட்டம் பிரிவு 324 கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. பஹாங் பிரு திரியாங் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் ஆடிப்பூர திருவிழா வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெகு விமரிசையாக நடைபெறவிருக்கிறது. இதனையொட்டி முதல் நாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணியளவில் ஆலய வளாகத்தில் மாபெரும் கலை நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இக்கலை விழாவை பஹாங் மாநில ஒற்றுமை, சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் லியாங் யூமான் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கவிருக்கிறார். லியாங் யூமானுடன் இக்கலை விழாவிற்கு பஹாங் பிரு மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் DSP குமரன் ஞானசேகரன் சிறப்பு வருகை புரியவிருக்கிறார் என்று ஆலய நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.